ஸ்ரீ குருப்பியோ நமக. வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். வீட்டில் பொறுத்தளவில் நாம் சில பொருள்களை தூக்கி போடணும். வீட்டில் தூக்கி போடக்கூடிய பொருள்கள் இப்போ நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுட்டு சில பொருள்கள்லாம் வச்சுட்டே இருப்போம். அது மூலியமாக கூட அதனுடைய தீய சக்திகள், தீய அதிர்வுகள் நம்ம வீட்டுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் புத்துணர்ச்சியையும் கொடுக்க முடியாமல் அது போராடிட்டு இருக்கு. ஸோ வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, நிறைய இருந்தால் நெகட்டிவும் நிறையா இருந்தால் என்ன ஆகும்? அதுவே பேலன்ஸ் ஆகிடுது. ஸோ அதனால் வீட்டில் தூக்கி போடக்கூடிய பொருள்கள் அப்படின்னா முதல்ல நான் இங்கே கால் செப்பல். இப்போ நிறைய பேர்கள் செருப்பு போட்டிருப்பாங்க. அந்த செருப்புகள் நான் அடிமட்டத்திலிருந்து ஹையர் லெவல் வரைக்கும் வர்றேன். செப்பல்களில் சில பேர் பார்த்திங்கன்னா தச்சு போடுவாங்க. அதை முதல்ல அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த செப்பலில் கால் தடம்பெலாம் விழுந்திருக்கும், பள்ளமாக விழுந்திருக்கும். அப்படி பள்ளம் அச்சு விழுந்துருச்சு அப்படின்னா அந்த செப்பலை போடக்கூடாது. அது நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ஸ் நிறையா இருக்குது. அந்த செப்பல்களில் தூக்கி போட்டு குறைந்தபட்சம் இப்போல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டில் நல்ல செப்பல்லாம் வந்துருச்சு, அதை வாங்கிக்கணும். மூணாவது, குழந்தைங்க போட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன செப்பல் நல்லா இருக்குது, பிள்ளைகளுக்கு பெரிய பிள்ளை ஆயிடுச்சு பத்தலை அப்படின்னா அடுத்த குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கலாங்கிற இந்த சமுதாய சிந்தனையோடு நம்ம போவோம். இரக்க உணர்ச்சி, அடுத்தவங்க இருக்காத அவங்களால வாங்க முடியலன்னு கொடுப்போம். ஸோ அதனால் உங்கள் சிந்தனையெல்லாம் கரெக்ட் தான், ஆனால் அதில் எவ்வளவோ தவறு இருக்குது. அந்த மாதிரி செப்பல்கள்லாம் இருந்துச்சுன்னா இதை கொண்டுட்டு போய் ஸ்கிராப்ஸில் கொண்டு போய் ஆற்றுல போட்டுருங்க. இல்லைன்னு சொன்னால் எங்கேயாவது ஒரு இடத்துல எரிக்கிற இடத்துல கொண்டு போய் தூக்கி போட்டுருங்க. அதே மாதிரி பெண்கள் பொறுத்தளவில் தங்களுடைய உள்ளாடைகள், நான் பெண்களை தாயாக மதிக்கிறோம், நீங்கள் யாரும் என்னை நெகட்டிவாக பார்க்க வேண்டாம். அதாவது வசதி இருக்கும், ஆண்களாக இருந்தால் பேண்ட் ஷர்ட் போட்டுக்குவாங்க, நல்ல துணிமணி. ஆனால் உள்ளுக்குள்ளார இந்த ஜட்டி, இந்த பனியன் இதெல்லாம் கந்தலாகி ஓட்டையாக இருக்கும், ஜட்டியிலே ஓட்டையாக இருக்கும். இது மாதிரி இருக்கும்போது அது கேதுவனுடைய ஆதிக்கம், அது பொருள் பற்ற தராது. உள்ளுக்குள்ளே தானே இருக்குது, யார் பார்க்க போகிறா? துணி பேடாக இருக்கும். சில பேர்களுடைய இன்னர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சொல்லக்கூடாது, அருவருப்பாக இருக்குது. அது அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அதை தூக்கி எரிஞ்சிருங்க. அதுவே உங்களுக்கு உடலில் மறைவான பாகங்களில் உள்ள உபயோகிக்கக்கூடிய பொருள்களும் வீட்டில் மறைவாக இருக்கக்கூடிய பொருள்களும். வீட்டில் பார்த்திங்கன்னா அடுப்படி கீழே பார்த்திங்கன்னா வெறும் குப்பையாக போட்டு சேகரித்து வைக்கிறீங்க, சட்டாங்குச்சியாக வைக்கிறீங்க, பிளாஸ்டிக் பால் பாக்கெட்டு கொண்டாந்து நிறைய வைக்கிறீங்க. அப்போ அடுப்பு ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியது, செல்வத்தை வரவழைக்கக்கூடியது. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய குப்பைகளை சேர்த்துடுறீங்க, அது கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஒன்று. அதே போல் இந்த பல்லு வளர்க்குற ப்ரெஸ்ஸு, அந்த ப்ரெஸ்ஸு பிஞ்சு போய் இந்த சின்ன பிள்ளையை கடித்து துப்பி பிசுறாக இருக்கும், அதையும் தூக்கி எரிஞ்சிடணும். அதே போல் வாஷ்பேஷன், வாஷிங் ஏரியா, இது ரொம்ப முக்கியம். குளிக்க போனால் அங்கே தலைமுடியெல்லாம் கீழே கொட்டுறது உண்மைதான். ஆனால் அதெல்லாம் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு அதை எது செய்யணும்னா ஏதாவது ஒரு இடத்துல கொண்டுட்டு போய் போட்டுறணும். அதே போல் முடி பொறுத்தளவில் அந்த குப்பைகள் பாத்ரூமில் நிறைய வச்சுக்கிட்டே இருக்குது. வாஷிங் ரூம் ரொம்ப முக்கியம். நீர் புழங்குற இடமெல்லாம் செல்வத்தை குறிக்கக்கூடியது. அப்போ அங்கே குளிச்சுட்டு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய பொருள்களை சுத்தமாக துடைக்கலாம். அது செய்கிறதே நம்ம இல்லை. அடுத்தாப்பில் தலை சீவுறோம், சீப்பில் முடி இருக்கக்கூடாது. நிறைய சீப்போடு முடியோடு வச்சிடறோம், பேன் சீப்பு, தலை சீவுறது, இது இப்படி சீப்பெல்லாம் சீவிட்டு வச்சுட்டா முடி இருக்குது, அதை கையில் எடுத்து அப்படியே சுருட்டி அப்படியே கீழே போட்டுருவோம். ஏதோ சிந்தனையில், ஏதோ ஒரு இதில், இல்லை ஸ்கூலுக்கு போகணும், இல்லை வேலைக்கு போகணுங்கிற பரபரப்பில் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கவனிக்க மறந்துடுறீங்க. அது சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ எல்லா வீட்லேயும் சீலிங் ஃபேன் இருக்குது, அது சுற்றி 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 முடி சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போ முடியில் தான் கர்ம வினை நிறைய இருக்குது. இப்போ பிறக்கிற குழந்தைகள் பார்த்திங்கன்னா தாயின் ஸ்ரோனிதம் தந்தையின் சுக்லம் ரெண்டு சேரும் பொழுது பெண்களுக்கு தீட்டு நின்னா தான் அந்த குழந்தை பிறப்பு. இப்போ பெண்களுடைய அந்த மாதவிடாய் தீட்டிலிருந்து முதல்ல உருவாகக்கூடியது இந்த பேபி ஃபார்ம் ஆகும்போது தலைமுடியில் தான் நிறைய அதனுடைய அழுக்குகள்லாம் நிற்கும். ஸோ இப்போ நம்ம தலைமுடியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அந்த தலைமுடி என்பது கழிவுகள் தான் தலையில் டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிறந்த உடனே குழந்தைகளுக்கு முடிய ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எடுத்து விட்டுறாங்க.
ஸோ அதனால் அப்போ தலைமுடியில் வந்து நம்முடைய கர்மாக்கள், கழிவுகள், பீடைகள் இவைகள் எல்லாம் டெபாசிட் ஆகிருக்கும். இப்போ அது முடி கீழே சுற்றிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? அது ஆண்கள் மிதிச்சா ஆண்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் பாதிக்கப்படுது. அதே போல் இந்த மாதிரி முடி சுற்றுறதெல்லாம் எடுத்துடணும். வீட்டை கூடுமான அளவுக்கு அது பழைய வீடோ, ஓட்டு வீடோ, காம்பவுண்டோ, அப்பார்ட்மெண்ட்டோ எதுவாக இருந்தாலும் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும். அதை ஒரு துணி அங்கங்கே வைங்க. அதை தொடங்க. சீப்பை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு துணியை தொடங்க, கண்ணாடியை தொடங்க, எல்லா பொருள்களையும் தொடங்க. எல்லா பொருள்களிலும் எல்லா நேரங்களிலும் நம்மளுடைய கைரேகை பதியுது. சில நேரம் சந்தோஷமாக இருக்கும் போது நல்லா இருக்குது, சில நேரம் துக்கமாக இருக்க போகும்போது அது நமக்கு பதியுது. அதனால் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் தொடச்சி சுத்தப்படுத்தணும். அதே போல் காலையில் எழுந்த பிறகு குளிச்சுட்டு குளிக்கணும். ஆமாம், அப்படி வாய்ப்பு இல்லை அப்படின்னா முகம் அலம்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் முதல்ல ஒரு விளக்கை ஏற்றணும். இப்படி நீங்கள் விளக்கை ஏற்றிட்டு பாருங்கள். நிறைய பேர்கள் கேட்குறாங்க, ஆனால் உடம்பு சோம்பேறித்தனப்பட்டு மந்தமாகி செய்கிறதே இல்லை. நீங்கள் நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு முயற்சி எடுக்கத்தான் நல்லதும் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்குது என்கிற உண்மையை நீங்கள் மறந்துட்டீங்க. யாராவது ஒருவர் எங்களை போல் உள்ளவங்க எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்போ நிறைய பேர் கேட்பான், இதெல்லாம் ஒரு வீடியோன்னு இதை நீங்கள் போடுறீங்களான்னாரு. எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு, எத்தனை பேருக்கு தெரியாமலேயே போயிருக்கு. அப்போ யாராவது அம்மா சொல்கிறாள், எழுந்துடி, சீக்கிரம் எழுந்துச்சு, இது பண்ணி கிளம்பு, பிறப்படு, சோம்பேறித்தனம் இருக்கார, வண்டி வந்துடும், பஸ்ஸு வந்துடும், பிள்ளைய சொல்கிறோமா இல்லையா? அப்போ ஒரு தாயோ தகப்பனோ யாரோ ஒருத்தவங்க குடும்பத்தில் நம்ம சொல்லித்தானே தூண்டி விட்டு தானே நம்ம வாழ்ந்துருக்குறோம், வளர்ந்துருக்குறோம். அப்போ யாராவது சமுதாயத்தில் தாயும் தந்தையுமாக இருந்து ஒரு குருவாக யாராவது ஒருவர் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கு இல்லையா?